எஸ்சி வந்து அதிமுகவில் இருப்பாங்க, பேக்வர்டு கிளாஸ் மொத்தமும் திமுக இருப்பாங்க. திமுகவோட ஓட் பேங்க் பேக்வர்டு கிளாஸுங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு அச்சம், வேங்க வயல் பிரச்சனையே அதுதான். சாதி ஒழிப்புன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சாதிய தீண்டாமையை கூட அவங்களால ஒழிக்க முடியலங்கிறது தான் யதார்த்தமான ஒரு உண்மை. ஏன் ஒழிக்க முடியல? ஓட்டு தான் முக்கியம். நாங்க சாதி ஒழிக்கிறோன்ற மாதிரி ஒழிப்போம், ஆனா நாங்க சாதியை ஒழிக்க மாட்டோம். காரணம் என்னன்னா, அதிமுக ஆட்சியில் தலித் மக்கள் மீது கை வைக்கிறதுக்கு ஆதிக்க ஜாதிகள் பயப்பட்டாங்க. எங்கேயுமே இந்த வன்கொடுமை நடக்கலை. நீங்கள் திமுகவில் உணர்வு பூர்வமாகவே இது இருக்குது. நீ தீண்டாமை சொல்றியா? தீண்டாமைக்கு தீர்வு இருக்கு, எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இல்லைன்னா கிடையாது. தீர்வு இருக்கு. அந்த தீர்வை நீ எப்படி எக்ஸிக்யூட் பண்ற? 50 ஆண்டு திராவிட ஆட்சி வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணல. நீ சாதியை முன்னாடி கொண்டு வந்து வச்சு அதுல அராஜகம் பண்ணினா உனக்கு இடஒதுக்கீடு கிடையாதுன்னு சொல்லுங்க, இல்ல உன்னுடைய குடும்பத்துக்கே கிடையாதுன்னு சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு அரசாங்க வேலையில 90% வந்து வேற இனத்தவர்கள் தான் இருக்காங்கன்றது உறுதிப்பட தெரிஞ்சு போச்சு. அப்போ தமிழர்களுக்கான வேற இனத்தவர்கள் யாரு? இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய கலை அவர்களும், மேலும் தமிழ் தேசிய சிந்தனை உடையவரும் சமூக ஆர்வலருமான மரியாதைக்குரிய இனியவல் ரஜினி மேடம் அணிஞ்சிருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். திரு கலை சார், எல்முருகன் அவர்கள் வந்து நேற்று தினம் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு இருந்தாரு. தமிழகத்துல வந்து தீண்டாமை வந்து அதிகமா இருக்கு, குறிப்பா 22 ஊராட்சிகள்ல உள்ள பஞ்சாயத்து தலைவர்கள் வந்து அவங்களால செயல்பட முடியல அப்படின்னு சொல்லி விஷயத்தை மேற்கோள் காட்டுறாரு. மேலும் வேங்கை வயல் சம்பவம், அது தொடர்ந்து பல சம்பவங்கள் வந்து தலித்துகளுக்கு விரோத செயல்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஈடுபட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து முன்வைக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து வந்து இங்க தீண்டாமை வந்து கடைபிடிக்கப்படுதா இங்க தமிழ்நாட்டுல? தீண்டாமை ரொம்ப காலமாக இருக்குது. திமுக ஆட்சியில் தான் வந்துச்சு நான் சொல்ல மாட்டேன். தீண்டாமை என்பது அதிமுக ஆட்சியில் இருந்துச்சு, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துச்சு. தீண்டாமை தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் தலித்துகளுக்கு எதிரான வன்முறை, தலித்துகளுக்கு எதிரான அட்டாக்கு, இதெல்லாம் திமுக ஆட்சி 3 ஆண்டு காலத்தில் அதிகமாகியிருக்கு. திமுகவுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, அவங்க ப்ரீடாமினன்ட்லி பேக்வர்ட் கிளாஸுடைய பார்ட்டி. எம்ஜிஆர் காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, எஸ்சி வந்து அதிமுகவில் இருப்பாங்க, பேக்வர்டு கிளாஸ் மொத்தமும் திமுக இருப்பாங்க. திமுகவோட ஓட் பேங்க் பேக்வர்டு கிளாஸுங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு அச்சம், வேங்க வயல் பிரச்சனையே அதுதான். அவங்களுக்கு ஒரு அச்சம், இந்த ஆதிக்க ஜாதிகளுக்கு எதிராக, பிசிக்கு எதிராக அவங்க போகிறதுக்கு தயங்குறாங்க. அவங்க தான் வந்து நீங்கள் இன்னைக்கு பிராமணன் கிடையாது, ஆதிக்க ஜாதிகள் தான் கிராமப்புறங்களில் தலித் மக்கள் மீது ஆதிக்கத்தை செலுத்துகிறாங்க. கோவில்களுக்குள்ளே விட மாட்டாங்க, மேல் பாதி பார்த்துங்க விட மாட்டேங்கிறாங்க. தலித்துகளை வந்து பொது கிணறுல தண்ணி எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. பொது சுடுகாடு கிடையாது, அவங்க சுடுகாட்டுக்கான பாதை அடைக்கப்படுகிறது. எல்லாம் நடக்குது. இப்ப இது வந்து நீங்க சொன்னது போலவே 2 கட்சிக்கும் பொருந்தும் தானே. உதாரணத்துக்கு சபாநாயகர் தனபால் அவர்களுக்கும் வந்து ஏற்பட்டுச்சு. அது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் வந்து பிரேக் பண்ணதை நம்ம பார்க்கிறோம். ரெண்டும் பொதுவானது தானே தீண்டாமை என்பது. புரியல எனக்கு, சபாநாயகருக்கு என்ன தீர்மானம் வந்துச்சு? தனபால் அவருக்கு சொன்னார் இல்லையா, நான் வந்து இந்த உணவு பரிமாறம் செய்யும் போது என்ன வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அது பிறகு அம்மையார் அவர்களுடைய கட்டளையின் பேரு தான் வந்து அதை வந்து உட்பட்டாங்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா வரலாறு. கரெக்டுங்க, அதுதான் நான் சொல்றேன், நீ கரெக்டா சொல்றீங்க. தீண்டாமை இருக்குது, அதுக்கு எதிராக அந்த அம்மா செயல்படுறாங்கல்ல, அது நம்ம போட்டுறோம் அதை செய்யறதுக்கு தான் திமுக பயப்படுது. அதை உதாரணமா நீங்க பாருங்க, இப்ப நாங்குநேரியில மாணவர்கள், தலித் மாணவர்கள் அடிக்கப்படுறது, பள்ளிக்கூடங்களில் மேல் ஜாதி மாணவர்கள் அடிக்கப்படுவது, மேல் ஜாதி அடையாளத்துக்காக கையில் ரிப்பன் கட்டிக்கிறது, இந்த கலாச்சாரம் எப்போ வருதுங்க? அதான் சொல்றேங்க, அதிமுக ஆட்சியில் தலித் மக்கள் மீது கை வைக்கிறதுக்கு ஆதிக்க ஜாதிகள் பயப்பட்டாங்க. எங்கேயுமே இந்த வன்கொடுமை நடக்கலை. நீங்கள் திமுகவில் உணர்வு பூர்வமாகவே இது இருக்குது. 2 அமைச்சர்கள் பார்த்தோம், தலித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பஞ்சாயத்து தலைவர் கீழே உட்கார வச்சுட்டு இல்லையா, அமைச்சர் மேலே உட்காந்து சேரில் உட்காந்துட்டு அந்த மீட்டிங் நடத்தின நம்ம பார்த்தோம். கொடியேற்றுவதற்கு அனுமதிக்கப்படலை தலித் மக்கள், எங்கேயுமே அனுமதிக்கப்படலை. அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க, அவங்க பல தலித் தலைவர்கள் செயல்பட முடியல. அது வந்து அங்கே இருக்கக்கூடிய வைஸ் பிரசிடெண்டாக இருக்கக்கூடிய ஆதிக்க ஜாதியை சார்ந்தவங்க தான் அங்கே செயல்படுறாங்க.
எல்லாத்தையும் முடிவெடுக்கிறாங்க. தலித்துகள் வெறும் பிரசிடென்ட்ஸ் வந்து வெறும் ஆமாஞ்சாமிங்க. இதெல்லாம் வந்து இன்னொன்று, நீங்கள் ஒரு ஜாதிய ஒரு அதிகாரியை திட்டினார்ல ஒரு அமைச்சர், பேர் சொல்ல விரும்பல, அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க இவங்க? வன்கொடுமை சட்டத்தின் கீழே அவங்க நடவடிக்கை எடுத்துச்சு அந்த அரசாங்கம். RTPCR ஆக்ட் படி அவரை வந்து ஒரு துறையிலேருந்து இன்னொரு துறைக்கு மாற்றினார். இதுதான் பனிஷ்மெண்ட்டா? அவ்வளோதான் செய்ய முடியும் இவங்களால. அவர் மேலே நடவடிக்கை எடுத்து அந்த ஆதிக்க ஜாதி இவங்களுக்கு எதிராக திரும்பிங்கிற பயம் திமுகவுக்கு இருக்குது, அரசுக்கு இருக்குது. நீங்கள் யார் பக்கம் நிற்கிறீங்க? ரெண்டு குரூப் சண்டை போடுறாங்க. எப்போ பல்லர்களுக்கும் இந்த முக்குளத்தூருக்கும் பெரிய ஜாதி சண்டை திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், அந்த இது தூத்துக்குடி மாவட்டங்கள் நடந்துச்சு. தென் மாவட்டங்களில் யார் ஆட்சியில்? அப்போ கலைஞர் கருணாநிதியுடைய ஆட்சியில். அப்போ என்ன தெரியுமா ஒரு கணக்கெடுப்பு வந்துச்சு, அங்கே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அத்தனையிலையுமே ஒரு மாவட்டத்துக்கு கூட தலித்து தலைவராக இல்லை, செயலாளராக இல்லை. இந்த பொசிஷன் எப்படி நீங்கள் ஜஸ்டபோஸ் பண்ணுறீங்க? அதில் தான் அந்த பிரச்சனை உள்ளது. நீங்கள் யார் பக்கம் நிற்கிறீங்க? அதிமுக தலித் மக்களை கைவிடுறதில்லை. ஆனால் இவங்க பிசி பக்கமாக நிற்கிறாங்க, அதுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. கோயிலில் தகராறு வந்து அந்த கோயிலை மூடி வைக்கிறாங்க. தலித் மக்கள் போகணும்னு சொல்லி ஒரு அரசியல் நிர்ணய சட்டத்தின்படி நீங்கள் ஒரு கட்டளையை பிறப்பிக்க மாட்டீங்க, பயப்படுறீங்க. அங்கே இருக்க மேல் ஜாதி உங்களை விட்டு போயிடுன்னு பயப்படுறீங்க. ஏன்னா உங்கள் ஓட் பேங்க் அதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அனைத்து சாதியினரும் அச்சராரும் சட்டம் கொண்டு வந்ததே கலைஞர் தான் சார். அது வேற. அது பிராமணர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பாங்க. அதில் அந்த அவங்க ஓட் பேங்க் கிடையாது. அனைத்து அர்ச்சகராகன்னு சொன்னது கூட அவங்க பிசியை மனசில் வச்சுட்டு தான், அவங்க ஓட் பேங்கை வச்சுக்கிட்டு தான். அவங்க எங்கேயுமே வந்து தங்களுடைய ஓட் பேங்க் பிசிக்கு எதிராக அவங்க செயல்பட்டது ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்கள் இந்த ஆட்சியில். அதுதான் வந்து வெல்முருகன் என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு ஆண்டும் தலித்துகளுக்கு எதிரான, அதாவது எஸ்சிக்கு பட்டியலின மக்களுக்கு எதிரான அந்த தாக்குதல்கள் என்ற வழக்குகள் 2000 வழக்கு ரிஜிஸ்டர் ஆகும் இந்த ஆட்சி வந்தவர் கடந்த 3 ஆண்டுகளில். அதிமுக ஆட்சியில் அது இல்லை. எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருந்தப்போ அந்த மாதிரி தலித்துகளுக்கு எதிரான வழக்குகள் பெருசாக பதிவாகலை. இப்போ தலித் தலைவர்களும் அரசியல் தலைவர்களும் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள். குறிப்பா பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கு. விசிக நிர்வாகி தாக்கப்படுறாரு. இது அதிமுக இருக்கக்கூடிய தலித் நிர்வாகிகள் தாக்கப்படுறாங்க. அதிமுகலேயே தலித் நிர்வாகிகள் தாக்கப்படுறாங்க. இது இருக்குமா? திமுக எத்தனை தலித்து தலைவர்கள் இருக்கிறாங்க, நிர்வாகிகள் இருக்காங்க, அவங்கள பட்டியல் வெளியிட சொல்லுங்க. இதுதான் பிரச்சனை. நீங்க யார் பக்கம் இருக்கீங்க? ஓகே மேடம், நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விவகாரத்தை? அவர் வந்து வேங்கவேல் சம்பவத்துல இருந்து பல விவகாரங்கள் முன்வைக்கிறாங்க. நேற்று தினம் சென்னை உயர்நீதிமன்றம் கூட கேள்வி எழுப்பியிருக்கு. 2 ஆண்டுகள் ஆகியும் இதுவரைக்கும் ஒரு குற்றவாளிகளை கூட உங்களால வந்து பிடிக்க முடியலையா அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் கூட கேள்வி எழுப்பியிருக்கு. அதை பாக்குறோம். சோ தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சமூகத்திற்கு எதிரான ஒரு போக்கு தான் கடைபிடிக்குதா, எப்படி பாக்குறீங்க? நான் வந்து இவர மாதிரி அனாலிஸ்ட் கிடையாது, பெரிய அளவுல வந்து விவரங்கள் சேகரிக்கணுன்ற எண்ணமும் கிடையாது. எனக்கு என்னன்னா, ஒரு பெண்ணா வந்து ஒரு பார்வை, இந்த சமூகத்தின் மேல ஒரு பார்வை வைக்கிறேன். ஒரு சட்ட திட்டம் அப்படின்னு இருந்தது அப்படின்னா அந்த சட்ட திட்டம் வந்து ஒரு ரிசல்ட்டை கொடுக்கணும், ஒரு நல்ல ஒரு முடிவை கொடுக்கணும். எதுவுமே வந்து ஒரு தீர்வை கொடுக்கல அப்படின்னா அந்த சட்டங்களுக்கான பிரயோஜனமே கிடையாது. இப்போ இந்த திராவிட கட்சிகள், 2 திராவிட கட்சிகளுமே எடுத்தீங்க அப்படின்னா அதனுடைய முக்கியமான கொள்கையில உள்ளது என்னதுன்னா சமத்துவம், சாதி ஒழிப்பு. ஆனா இந்த ரெண்டு கட்சியுமே வந்து பிரதானமா இருந்த இந்த 50 வருடங்கள்ல சாதி ஒழிப்புன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சாதிய தீண்டாமையை கூட அவங்களால ஒழிக்க முடியலங்கிறது தான் யதார்த்தமான ஒரு உண்மை. ஏன் ஒழிக்க முடியல? அப்ப எதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தோம், ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா ஏன் வேலைக்கு ஆகல அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்குல்ல. எதனால வந்து அவங்க ஒர்க் ஆகல அப்படிங்கிற கேள்வியை எழுப்பணும். அப்போ இந்த அரசை ஏற்றவர்கள், இந்த அரசுல இருக்கிற பணியாளர்கள், பியூரோக்ராட்ஸ், இவங்கெல்லாம் வந்து இவங்க யாருக்குமே ஒரு தீர்வு கிடைக்கலையா?
இந்த இந்த தீண்டாமையை ஒழிக்கிறதுக்கான தீர்வு கிடைக்கலையா? தண்டனைகள் இதுக்காக வந்து வகுக்கப்படலையா? அதே மாதிரி இன்னைக்கு அதை நேரடி கண்காணிப்புல இருக்கிறவங்க வந்து அரசு இன்ஸ்பெக்டர்ஸ், அந்த மாதிரி போலீஸ் அந்த துறையில இருக்கிறவங்க தான் வந்து நேரடியா கண்காணிக்க முடியும், நேரடியா வந்து அரெஸ்ட் பண்றது இதெல்லாம் பண்ண முடியும். ஆனா ஒரு 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 கிராமம், ஒரு ஒரு உள்புறமா இருக்க கிராமத்துல இருக்கட்டும், அந்த அந்த அதிகாரி என்ன சாதியோ அந்த சாதிக்கு தான் வந்து அவர் ஆதரவா இருப்பாருங்கிறத தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அப்படி ஆதரவா இருக்கிற அதிகாரிக்கு விச் இஸ் அ செக் மார்க், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட செக் மார்க் என்ன? அப்ப அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ட்ரைனிங் என்ன? நீங்க வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் ஆகணும், இல்ல ஒரு போலீஸ் ஆகணும், ஒரு ட்ரைனிங் பீரியட் இருக்குல்ல, அந்த ட்ரைனிங் பீரியட்ல சாதி ஒழிப்புக்காக நீங்க வந்து அந்த அரசு அதிகாரிகளுக்கு காவலர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சட்டத்திட்டம் கொடுக்குறீங்க? அப்போ உங்களுடைய தோல்வி வந்து எங்க ஆரம்பிக்குதுன்னா அங்கேயே ஆரம்பிக்குது. ஆனா இதை கண்டும் காணாம இதெல்லாம் முடிவு தெரியாதுன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த அளவுக்கு வந்து மொத்த பேருமே வந்து அறிவற்றவர்கள் கிடையாது. இதை சிந்திச்சிருக்கவங்க நிறைய பேர் உள்ள இருப்பாங்க. ஆனா இதை சிந்திக்க விடாம, அதே மாதிரி செயல்படுத்த விடாம இருக்கிறது எது அப்படின்னா, இவர் சொல்ற மாதிரி வாக்கரசியல். ஓட்டு தான் முக்கியம். நாங்க சாதி ஒழிக்கிறோன்ற மாதிரி ஒழிப்போம், ஆனா நாங்க சாதியை ஒழிக்க மாட்டோம். காரணம் என்னன்னா, ஒரு சமூகத்துக்கு கூட நின்று இன்னொரு சமூகத்தை எதிர்த்தாதான் எனக்கு இந்த சமூகத்தினுடைய ஓட்டு கிடைக்கும். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இவர்கள் எல்லாமே வேற்று இனத்தவர்கள். இங்க வந்து நமக்குள்ளார குட்டையை குழப்பி நம்மள வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டு கொண்டு வந்து, நான் அரசாணைப்படி பாத்தீங்கன்னா நான் குடிப்பெயரை உபயோகிக்க கூடாது. ஆனா நான் அடையாளப்படுத்துவது என்னுடைய சாதியை வச்சுதான். அப்போ there is a total confusion. இன்னைக்கு வந்து இடஒதுக்கீடு சாதிய அடிப்படையில தான் இருக்கு, ஆனா சாதி ஒழிப்பு பேசுறோம். அப்ப இங்க எல்லாமே வந்து ஒரு குழப்பமான ஒரு ஸ்டேஜ்ல தான் இருக்கே தவிர்த்து இதுக்கு ஒரு தீர்வு தேடுற ஒரு மனநிலையில நம்ம கிடையாது. இது தீர்வை நோக்கி போகுமானால் மட்டும்தான் இதுக்கான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒழிப்புன்றது நடக்கும். இதுக்கு எடுகேஷன், கல்வி தான் நமக்கு முக்கியம். அந்த கல்வி வந்து யார் யாருக்கு எப்படி எப்படி கொடுக்குறோம், அது காவலர்களா இருந்தாலும் அவங்களுக்கு அதுக்கான கல்வியை கொடுத்தாகணும். அவங்கள வந்து அந்த சாதிய மனப்பான்மையில இருந்து வெளியே கொண்டு வந்து தமிழர்கள் என்ற உணர்வோட நிற்க வைக்க வேண்டும். தமிழர்கள் அந்த உணர்வோட நிக்க வச்சா எதுக்கு இந்த சாதிய தீண்டாமை? அதுதான் சீமான் அவர்களும் சொல்றாரு, தமிழர்களா நம்ம ஒன்றிணைவோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதே சீமான் அவர்களும் சொல்றாரு இடஒதுக்கீடுகள் வேணும், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். இது வெறும் அடையாளம் தான். சாதி, அதாவது நான் சாதின்ற வார்த்தையை கூட உபயோகிக்க மாட்டேன், குடின்ற பெயர் தான். ஏன்னா இன்னைக்கு குடிகள் இல்லாத யாருமே கிடையாது. நீங்க யாரு வேணாலும் எடுத்துக்கோங்க, குடி பெயர் இல்லாம யாருமே கிடையாது. அது என்னமோ தமிழ்நாட்டுல மட்டும் வந்து நாங்க ஒழிக்கிறோம், சாதியை ஒழிக்கிறோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு இருக்கிற அடையாளத்தை எடுத்து முடிச்சு விட்டுட்டாங்க. இன்னைக்கு நீங்க தமிழரான்னு கேட்கணும் உங்களை, நீங்க தமிழரான்னு இல்ல. இதே வந்து ஆந்திரால போங்க, ரெட்டி நாயுடுன்னு இருந்துச்சுன்னா நீங்க அது இவங்க தெலுங்கர்னு சொல்லிடுவீங்க. இங்கேயே இருந்தாங்கன்னா அவங்க உபயோகிக்கலாம், சாதி சங்கங்கள் நடத்தலாம், ஆனா தமிழர் நடத்தக்கூடாது. இதெல்லாம் வந்து அராஜகத்தின் போக்கு. அதாவது இவங்க இங்க வலிமையாக்கப்படணுன்றதுக்காக இவங்க செய்யறது. இப்ப அண்ணன் வந்து சாதியை பத்தி பேச முடியாது. காரணம் என்ன? அவர் ஒரு அடையாளத்துக்குள்ளார அடைச்சு விட்டுருவாங்க. அதனால அவர் தமிழரா நின்று பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு. ஏன்னா இன்னைக்கு நம்ம பாக்குறோம் இல்லையா, அன்புமணி அவர்களை, திருமா அவர்களை சாதிய கூட்டுக்குள்ளார அடைச்சாச்சு. ஆனா மத்தவங்க யாருமே சாதிய கூட்டுக்குள்ள அடைய மாட்டாங்க. இது இங்க நடக்கிற அநீதி. இந்த அநீதிக்கு நம்ம குரல் கொடுத்துதான் ஆகணும். அப்ப அந்த இடத்துல வந்து நீ தீண்டாமை சொல்றியா, தீண்டாமைக்கு தீர்வு இருக்கு, எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இல்லைன்னா கிடையாது, தீர்வு இருக்கு. அந்த தீர்வை நீ எப்படி எக்ஸிக்யூட் பண்ற, எந்த விதத்துல எக்ஸிக்யூட் பண்ற? 50 ஆண்டு திராவிட ஆட்சி வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணல, வெறும் மேம்போக்கா சொல்லுது, ஓட்டு அரசியலுக்காக வாக்களிச்சு. இப்ப நீங்க சொல்றது இப்படி உள்வாங்கிக்கிறேன். அப்ப தமிழகத்துல வந்து இப்ப எப்படி அண்டை மாநிலங்கள்ல வந்து அவங்க குடிபெயரை வந்து போட்டுக்கிறாங்களோ அது மாதிரி நம்ம போட்டுக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? நான் நிச்சயமா போட்டுக்கணும்னு தான் சொல்லுவேன். என் அடையாளத்தை நான் மறைக்கணும்னு, ஏன் வேற்றினத்துல இருக்கிற ஒருத்தர் எனக்கு கட்டளை கொடுக்கணும்னு கேக்குறேன். ஜாதி அடையாளத்தை நான் ஜாதி அடையாளம் சொல்ல சார், என்னுடைய குடி அடையாளம் என்ன, நான் தமிழன் உணர்றதுக்கு என்னுடைய குடி அடையாளத்தை நான் போறதுல மற்ற எல்லா இடத்துலயும் கான்ட்ரோவர்சி தான். ஆனா இதுதான் வந்து புரியல. தமிழர்களா ஒன்றிணைன்றீங்க, குடி அடையாளத்தை வந்து பேருக்கு பின்னாடி போட்டுக்கணும்ன்றீங்க. ஆனா அதே தமிழ் குடிக்குள்ளதான் 2 பேருக்கும் சாதிய மோதலும் வருது. அந்த சாதிய மோதலை எப்படி தீர்ப்பீங்கன்னு அது இப்போ வேற்று மாநிலத்திலேயே சாதிகள் இருக்கா, அங்க பிரச்சனை வருதா? வருது. இங்க வர்றதை விட அங்க வருது. உத்தரப்பிரதேச மோசமா இருக்கு. உத்தரப்பிரதேஷ்ல விடுங்க சார், நம்ம எல்லாம் வந்து சமூகம், தமிழ் சமூகம்ன்றது அறிவார்ந்த மூத்த சமூகம். இப்படி எல்லாம் நம்ம முன்னாடி கிடையாது. இது நமக்குள்ளார ஏற்பட்ட குழப்பங்கள். இந்த குழப்பங்களை தீர்க்கணும் அப்படின்னா முதல்ல நம்மளுடைய அடையாளத்தை நம்ம அக்னாலேஜ் பண்ணணும். ஏற்றத்தாழ்வு இல்லைங்கிற மனநிலைக்கு வரணும். நான் பறையரா இருந்தா வந்து அப்படியே கூனி குறுகணும்னு அவசியம் கிடையாது. நான் ஆதிக்குடி நிமிர்ந்து நில்லுங்க. அதே மாதிரி நான் வந்து என்ன சொல்றது, பெரிய பெரிய குடி அப்படின்னா
நீ எங்களை போலதான் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவங்களையும் கொண்டு வரணும். இந்த வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா நீங்க வந்து யூ பி அரெஸ்டட், இல்ல உங்களுக்கு வந்து உங்களுடைய இடஒதுக்கீடு மறுக்கப்படும், இல்ல உங்களுக்கு அந்த சலுகைகள் மறுக்கப்படும். சாதி வெறியர்கள் உண்டாயிருவாங்க அப்படின்றது கூட்டுதான் வந்து அவங்களுக்கு தான் சொல்றேன். அவங்களுக்கு நீங்க உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடுல இருந்து பங்கு கிடையாது. நீ சாதியை முன்னாடி கொண்டு வந்து வச்சு அதுல அராஜகம் பண்ணினா உனக்கு இடஒதுக்கீடு கிடையாதுன்னு சொல்லுங்க, இல்ல உன்னுடைய குடும்பத்துக்கே கிடையாதுன்னு சொல்லுங்க. ரூல்ஸ் கொண்டு வாங்க. ஏன் உங்களால கொண்டு வர முடியாதா? அது சாத்தியமா? ஏன் சாத்தியம் இல்ல? எதனால சாத்தியம் இல்ல சொல்லுங்க. ஏன் சாத்தியம் இல்ல? சாத்தியம் என்பது நான் சொல்றேங்க, தமிழ்நாட்டில் இல்ல இந்தியாவிலேயே நிலப்பிரபுத்துவத்தின் மிச்ச சொச்சம் தான் ஜாதி. ஜாதியத்திலிருந்து நிலப்பிரபுத்துவோட இணைக்கப்பட்டது. நிலப்பிரபுத்துவத்தை நீங்க ஒழிக்காம கல்வி கொடுத்தாச்சுங்க. கல்வி கொடுத்தவங்க மேல வந்ததுனால தான் பிரச்சனையே வருது. மற்றவங்களால தாங்கிக்க முடியல. நீங்க ஒரு பகுதி தான் மேல வருது, பெரும்பகுதி இன்னும் அங்கேயே தான் இருக்குது. இப்போ நீங்க நிலத்தை கொடுக்கணும் உங்களுக்கு. மேற்கு வங்காளத்தில் குறிப்பாக கேரளா நான் சொல்கிறேங்க, இஎம்எஸ் நம்பூதிரி பாட்டு 1957 ஆட்சியில் இருந்தப்ப 2.5 ஆண்டுகள் தான் அவர் அனுமதிச்சாங்க. மத்திய அரசு அவர் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த 2.5 ஆண்டுகள் அவர் என்ன பண்ணாரு? நிலங்களை பிரித்து கொடுத்தாரு. தலித்துகள் கையில நிலம் கொடுத்தாங்க. அதை முதலாளித்துவ கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் முதலாளித்துவ கட்சிகள் செய்ய முடியாது. இவங்களால செய்ய முடியாது. அங்கே கேரளாவில் தீண்டாமை அதனால ஒழிக்கப்பட்டது. இன்னைக்கு கேரளால ஜாதியம் இருக்குது, ஆனா தீண்டாமை இல்லை. நிச்சயமா பெருசா இல்ல. அங்க காலனிகள் கிடையாது, சேரிகள் கிடையாது, எல்லாமே இந்த பக்கத்துல. அதையே செய்ய மாட்டேங்கிறாங்கிறது என்னுடைய கேள்வி. ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்கன்னா இவங்க முதலாளித்துவ கட்சி, இவங்களால அந்த நிலச்சீர்திருத்தத்தை செய்ய முடியாது. அதான் பிரச்சனை. மேடம், நீங்க இதை முன்மொழிவீங்களா? நிறைவான கருத்து. ஆமா, இது இந்த கட்சிகள் நமக்கு இனி தேவையில்லைங்கிறேன் நான். ஓகே, அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தோட இல்ல, இது கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கிடையாது. நிலச்சீர்திருத்தத்தை சீமான் இன்னும் வைக்கல, முன் வைக்கல. கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை சீமான நிலச்சீர்திருத்தத்தை இன்னும் முன் வைக்கல. சித்தாந்தம் எனக்கு தேவையில்லை. நான் வந்து அதை நான் அக்செப்ட் பண்றது கிடையாது. எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. சீமானே பலமுறை சொல்லியிருக்காரு, அதாவது பசி எடுத்துச்சு சோறு போட்டான் என்ன வள்ளல் நாங்க, பசி எடுத்துச்சு எனக்கே சோறு கிடைக்கலன்னு கேள்வி கேட்டான், அவன் வந்து கம்யூனிஸ்ட் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி சீமானே பேசியிருக்காரு. அதாவது நமக்கு நம்மளுடைய தமிழ் சமூகத்துக்குன்னு சில வரையறைகள் இருக்கு. அது நீங்க போய் தேடினீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அதை எடுத்து அதை முன்னாடி கொண்டு வாங்க. தமிழர்கள்லாம் முதல்ல வந்து நமக்கு நம்மளுடைய அடையாளம் என்ன, நமக்கு உரிமைகள் என்ன, அதே மாதிரி இங்க தமிழ்நாட்டுல நமக்கான வேலைகளை உறுதிப்படுத்துங்க. ஏன்னா இன்னைக்கு அரசாங்க வேலையில 90% வந்து வேற இனத்தவர்கள் தான் இருக்காங்கன்றது உறுதிப்பட தெரிஞ்சு போச்சு. அப்போ தமிழர்களுக்கான வேற இனத்தவர்னா திராவிடம் சொல்றது தெலுங்கர், கன்னடர், மலையாளம், துளு, அப்புறம் இப்ப நார்த் வடக்கர்கள், தமிழ்நாட்டுக்காரங்க தமிழர்கள் வந்து மும்பைல போயிருக்காங்க, கர்நாடகாவில இருங்க. நான் சொல்றேன், கர்நாடகாவில இல்லங்க, குழப்பம் இல்லைங்க, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஆன்சர் நீங்க சொல்லுங்க. கர்நாடகாவில பெங்களூர்ல இன்னைக்கு 50% தமிழர்கள் இருக்காங்க. ஆமா, வெண்கலூர்ங்கிற தமிழ் இடத்துல வந்து அதை தூக்கி கர்நாடகால கொடுத்துட்டா இடம் மாற முடியும். அது வெண்கலூர், அதனால தமிழர்கள் சொந்தம்ங்கிறீங்களா? மும்பைல தமிழர்கள் அதிகமா இருக்காங்க. மும்பைல ஒரு பகுதி, மும்பைல ஒரு பகுதியில இதெல்லாம் எப்படிங்க நீங்க கொண்டு வர முடியும்? அரசாங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த பூர்வீக குடிகள் மட்டும் தான் 80% 85 வரைக்கும் இருக்காங்க. தமிழ்நாட்டுல மட்டும் தான் அது கிடையாது. தமிழ்நாடு மட்டும் தான் இந்த சிச்சுவேஷன் இருக்கு. இது நீங்க இல்லன்னு மறுக்க முடியாது. தமிழ்நாட்டிலேயே பிறந்து வளர்ந்தவங்கள நீங்க தமிழர்கள் இல்லைன்னு சொன்னா அவங்க வேற மொழி பேசலாம். இல்ல, அவங்க மொழி சிறுபான்மையினருங்க. அவங்க நீங்க கர்நாடகாவில மொழி சிறுபான்மையினுடைய பள்ளிகள் இருக்குது. சிறுபான்மை நீங்க எங்க தமிழர்கள் இல்ல? சிறுபான்மை அவங்களுக்கு கொடுங்க. தமிழர்கள் தான் இங்க மேக்ஸிமம். அமெரிக்காவில அதிகமான தமிழர்கள் இருக்காங்க. அதுதான் அங்க பிரச்சனையா இருக்குது. இப்ப எங்க இருங்க, இப்ப முக்கியமான பிரச்சனை இல்ல. இப்ப பிரிட்டன்ல என்ன இந்த தேர்தல்ல ரிஷி சுனக் வந்து இமிகிரேஷன் மைக்ரேஷன் இதான் பிரச்சனை இருக்கு. அப்ப அமெரிக்காவில் அதிகமான தமிழர்களும் தெலுங்கர்களும் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஐடி செக்டார் ஃபுல்லா இருக்காங்க. அப்ப அவங்க அங்க அவங்க வெளியே தருமா? இங்க பாருங்க, அவங்க வெளியே தரும் சொல்றான், ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. பாருங்க, நான் சொல்றது தமிழர் தமிழ்நாட்டுல தமிழர் உரிமை, தமிழர்கள் உரிமை தமிழ்நாட்டுல அங்க அவன் இங்கிலீஷ்காரன் உரிமைன்னு அவன் சொன்னான்னா
எங்க உரிமை அவன் சொல்ல உரிமை, உங்களுக்கு இந்த உரிமை இருக்குன்னா சொல்லிட்டு போனேன். மகாராஷ்டிரால இருக்கும், அதான் சிவசேனா அதான் பண்ணான், தமிழர்கள் இங்க இருந்து வரட்டும்னா. அவன் இந்துத்துவாக்கு போன பிறகு அதை கைவிட்டான் இல்லையா? சிவசேனா என்ன சொன்ன, தமிழர்களை டாமினேஷன் இங்க இருக்கு வெளியேற்றினா, அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அப்படியா? ஏங்க நீங்க எதுக்காக ஏங்க நீங்க என்ன சொல்றேன்னா நீங்க இப்ப இந்திக்காரங்க அதிகமா இங்க வர்றாங்க. எங்க வர்றாங்க? தமிழர்கள் வேலை செய்ய தவறிவிட்ட படிப்பறிவு மேலாகி இல்ல படிப்பறிவு மேலாகி அதெல்லாம் கிடையாதுங்க. இப்ப படிப்பறிவு மேலாகி அவங்க பல்வேறு பணிகளுக்கு போய் அவங்க முன்னேறிட்டாங்க. அவங்க இந்த சின்ன சின்ன வேலைகளை செய்ய தயாரா இல்ல, ஆள் இல்லைங்கிறதுனால அந்த இடத்துல மிகவும் பின்தங்கிய மாநிலங்கள்ல இருந்து பஞ்சை பராரிகள் இங்க வர்றாங்க. நீங்க அவங்களுக்கு ஓட்டுரிமை விஷயம் பேசுங்க. நீங்க அதான் இருக்குது ஓட்டுரிமை அவங்களுக்கு. இப்போ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லாம் என்ன தெரியுமா, புதுசா நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் இருக்கும், ஓட்டுரிமை கிடையாது. அது மாதிரி கொண்டு வாங்க, அந்த டிமாண்டை வைங்க. அவங்களுக்கு இங்க ஓட்டுரிமை இல்லை. ஆனா நீங்க சொல்றீங்க அவங்க வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்களை நீங்க துரத்தணுங்கிறீங்க. ஆனா அங்க இருக்க அப்போ ஓட்டுரிமை கூடாதுன்னு சொல்லணும். கரெக்ட். ஓட்டுரிமை வேணாங்கிற கோரிக்கை வைக்கணுங்க. ஓட்டுரிமை வேணாங்கிற கோரிக்கையை வைக்கணும் நாம் தமிழர். அவங்கள துரத்தணும் கோரிக்கை வச்சா இங்க இருக்க தமிழர்களே ஏத்துக்க மாட்டாங்க. எந்த இனத்திற்கோ எந்த ஒரு இதுக்கோ அவங்க வந்து விரோதமாகவோ துவேஷத்தமாகவோ பேசுறது கிடையாது சீமானவர்கள். அமெரிக்கால கூட தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும், தமிழர் உரிமை பிரையாரிட்டியா இருக்கும். அதெல்லாம் கரெக்ட் தாங்க, அதெல்லாம் கரெக்ட். அது மட்டும் சொல்லுங்க, அதோட நிறுத்திக்கோங்க. உங்களோட இருவரோட கருத்தை வந்தமைக்கு ரொம்ப நன்றி.